வணக்கம். வானத்தின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியால் அமைதியின்மை. மஹிந்தாவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகளும் விடை பெற்றனர். புதிய அரசாங்கம் தமக்கான அரச நியமனத்தை வழங்க வேண்டும். யாழில் பெரும் போராட்டம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த 116 மேலதிக பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று தமது கடமைகளை நிறைவுறுத்தி கொண்டு வெளியேறியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தியிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை 60ஆக குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேறியுள்ளனர். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் மற்றும் சாரதிகள் உள்ளிட்ட 60 பேர் மாத்திரமே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் கவலையான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளையே அரசாங்கம் முன்னெடுப்பதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்த முக்கிய அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். பல வருடங்களாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர். உணவு பரிசோதகர் கூட பாதுகாப்பு கடமையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 116 பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமைகளிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உரிய தெளிவுபடுத்தல்களை அரசாங்கம் இதுவரை வெளியிடவில்லை. பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி விலக்கப்பட்டமையின் பின்னணி ஏதேனும் சூழ்ச்சி இருக்கிறதா என்பது சந்தேகம் எழுவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த கலந்துரையாடலில் அதிகாரிகளை விமர்சித்துள்ளார். இதன்போது அவரை வெளியேற்றுமாறு அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையீட்டின் பின்னர் அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவின் இந்திய விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய தலைநகரில் இடம்பெறவுள்ள வர்த்தக நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார். இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 15 மற்றும் 17 திகதிகளில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் நாடாளுமன்ற சபாநாயகர் தமது கல்வி தகமை சம்பந்தமாக எழுந்த குழப்ப நிலைகளை கருத்தில் கொண்டு பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் தாம் கலாநிதி பட்டம் பெற்ற ஜப்பான் பல்கலைக்கழகத்திலிருந்து தமது பட்டம் குறித்த ஆவணங்களை பெறுவதில் தற்போது சிரமங்கள் இருப்பதாகவும் அதனை விரைவில் பெற்று வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தற்போது தமது பட்டம் சம்பந்தமாக எழுந்துள்ள குழப்ப நிலைமையை கருத்தில் கொண்டும் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் தாம் தமது பதவியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். உலக சதுரங்க சாம்பியன் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் நடப்பு சாம்பியன் டிங் லிரேனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதன் மூலம் 18 வயதிலேயே உலக சதுரங்க சாம்பியனாகிய குகேஷ் வரலாறு படைத்துள்ளார். 14வது சுற்றில் அற்புதமாக விளையாடிய குகேஷ் 58வது நகர்த்தலின் நடப்பு சாம்பியன் லிங் லிரனை வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் 2வது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார். இந்நிலையில் உலக சதுரங்க சாம்பியன் குகேஷ் தமிழக அரசுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்துள்ளது.
வடக்கு மாகாண தொழிலற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பினை நிறைவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் தங்களுக்கான அரச வேலை வாய்ப்புகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதிய அரசாங்கம் தமக்கான அரசு நியமனத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வருடத்தில் மிக அற்புதமான விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமீட்டர் விண்கல் மலையை இன்று மற்றும் நாளை இரவு காண முடியும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த விண்கல் மலைகளில் முழுமையான அனுபவத்தை நாளை இரவு வடக்கு கிழக்கில் வானில் பொதுமக்கள் காண முடியும். அதேவேளை இரவு 9 மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானில் மணத்தியாலத்துக்கு 120 விண்கற்கள் தோன்றும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையத்தின் வானவியல் சிரேஷ்ட ஆராய்ச்சி விஞ்ஞானி இந்திக்க மிதகங்கொட தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்த தினமாக கடந்த புதன்கிழமை பதிவாகியுள்ளது. இதன்படி குறித்த நாளில் 9,847 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த மாதத்தில் கடந்த 11ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 68,648 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளார்கள். ஒரே நாளில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்த தினமாக 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னதாக பதிவாகியிருந்தது. அந்த தருணத்தில் 8,696 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்திருந்தார்கள். திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. அவர்கள் பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், கரவெட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட உள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய சமன் பத்திரட தெரிவித்துள்ளார். அதே நேரம் சுகை இனமடைந்த 58 பேரில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் திடீர் சுகை இனம் காரணமாக 7 பேர் வரை உயிரிழந்தார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 6 பேரும், முல்லைத்தீவைச் சேர்ந்த ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்ததாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய சமன் பத்திரட தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிரிழந்தவர்களில் 2 பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புணர்வூட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மஸ்கெலியாவிலிருந்து ஹங்குரோஹத்த பகுதியை நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாரதி மற்றும் உதவியாளர்கள் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த டிப்பர் ரக வாகனம் நொட்டேன் பிரிட்ஜ் கினிகத்தேன பிரதான வீதியில் தப்லோ ஹிங்கோ வளைவு பகுதியில் சுமார் 150 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்த நிலையில் நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நொட்டேன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாரதியின் கவனையின்மை காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டதாகவும் குறித்த டிப்பர் ரக வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிப்பர் ரக வாகனம் விபத்துக்குள்ளானதாக அதே இடத்தில் கடந்த வருடம் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்ற பேருந்து ஒன்றும் விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த 3 யாத்திரிகள் உயிரிழந்ததாக நொட்டேன் பிரிட்ஜ் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் எல்லே, பாசறை, ஹாலியல மற்றும் ஹப்புத்தலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் மிததும்பர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.